பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். போச்சு. என்ன இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்க? இல்லங்க, அது கொஞ்சம் கூட புத்தி இல்லல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சின்ன குழந்தை கிட்ட போய் அதெல்லாம் சொல்லுவியா? அசிங்கமா இல்ல? இப்படிதான் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பியா? டாடா, மல்லிமா எதுவும் சொல்லல. நான் இதை அப்படி சொன்னேன். மல்லிமா என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. மல்லி, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. இல்லங்க, நான் வெண்பா கிட்ட எதுவும் சொல்லல. சொல்லலங்கிறதால நீ செஞ்சது புனிதமாயிடாது. அப்படியே லிப்ஸ்டிக்கோட வச்சுட்டு போயிருக்க. நினைக்கவே அருவருப்பா இருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரி விஷயங்கள்ல நான் பல தடவை உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப நீ அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன இவ சும்மா கத்துவான், என்ன செஞ்சிருவான்னு நினைச்சிட்டல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. பின்ன எப்படி? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிருக்கனா என்ன அர்த்தம்? ஏங்க, நான் செஞ்சது தப்புதாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அது என்கிட்ட கொடுங்க, நான் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். கொடுங்க ப்ளீஸ். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அது தாங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். க்ளீன் பண்ணி வச்சிட்டா நீ பண்ணது இல்லன்னு ஆயிடுமா? ஏங்க, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் பண்ண நான் கேக்குறேன். என்ன டென்ஷன் ஏத்தி பாக்குறதே நீதான். இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் நீ செஞ்சதான் ஞாபகத்துக்கு வரும். அப்பேற்பட்ட போட்டோவே இங்க இருக்க வேண்டாம். இங்க பாருமல்லே, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். இப்பவே சொல்லிட்டேன். இது வேற. சாரிமா. நீ எதுவும் பண்ணலையடா, நீ ஏன் செல்ல சாரி கேக்குற? உங்க அன்பை டாடா புரிஞ்சுக்கிறேன்னு தாம்மா சொன்னேன். என்னால தான் டாடா உங்களை திட்டாரு. டாடா திட்டுறது இப்போ பழக்கம் ஆயிடுச்சுடா. அவரு திட்டலனா தான் ஆச்சரியப்படணும். அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. அக்கா, குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங் விஜய். என்ன ஆபீஸ்க்கு சீக்கிரமா கிளம்பிட்ட போல? ஆமாக்கா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பழைய மாதிரி வேலையில ஃபோக்கஸ் பண்றத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நீ கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டும் தான்க்கா. அப்புறம் நைட் எக்ஸ்போர்ட் லோடு வந்து இறங்குது. நான் வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும், இல்லனா கஷ்டம். சரியா? ஓகே ஓகே. நீ வேலை வேலைன்னு இருந்தாலும் அப்பப்போ உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். டைமுக்கு சாப்பிடு. சரிக்கா, நான் கிளம்புறேன். கொரியர். விஜய் யாருன்னு பாரு. சொல்லுங்க. மிஸ்ஸஸ் மல்லி விஜயகுமார். இங்கதான். எவ்வளோ ஆச்சு? ஆல்ரெடி பெய்ட் சார். சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன பார்சல் இது? தெரியலக்கா, மல்லிகை வந்திருக்கு, நீ கொடுத்துருக்க. என்னன்னு தெரியாதா? அவளுக்கு வந்திருக்கக்கா. என்னவா இருந்தா நமக்கு என்ன? நீ என்னடா பேசுற? பார்சல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? பிரச்சனை என்னக்கா வரப்போகுது? அது வெறும் பார்சல் தானே. அப்படியெல்லாம் நினைக்க முடியாது விஜய். காலம் கெட்டு போய் கிடக்கு. நீ இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கியே. அவ பர்சனல்ல நான் தலையிட விரும்பல. எனக்கு பிடிக்காத அவளாவே இருக்கலாம், ஆனா அவளுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறவனா அவளும் அப்படியே இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அவளுக்கு பர்சனலா? ஒரு பொம்பளையா இருந்து சொல்றேன், எந்த பொம்பளைக்குமே பர்சனல் ஸ்பேஸ்ங்கிறது பிறப்புல இருந்து சாவு வரைக்கும் கிடையவே கிடையாது. உன் பொண்டாட்டிக்கு வந்தது தானடா, யாருக்கும் வந்த மாதிரி பேசுற?
அக்கா நீயுமா? நீ ஃபாரினுக்கெல்லாம் போய் ஃபாரின்ல இருந்தா நம்ம கலாச்சாரம் எல்லாம் மாறிடுமா? நீ வேற. பிரிச்சு பாரு விஜய். என்ன பொறுத்த வரைக்கும் அவ அடுத்தவ தான். அடுத்தவங்களுக்கு வந்த பார்சலை பிரிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அடுத்தவங்கன்ற இடத்துல வச்சிருக்கீங்களே மாமா, எனக்கு இதுவே போதும். சரி விடு, நாம பிரிக்க வேண்டாம், அவளே பிரிக்கட்டும். மல்லி, வரேன். மல்லி. இந்தாங்க. எனக்கு வேண்டாம். எங்க? இந்தாங்க. உன்னை காஃபிலாம் இப்ப யார் கேட்டா? இது என்ன பார்சல்? பார்சலா? தெரியாத மாதிரி கேக்குறா ராஜிமா. அவ கேப்பா. உன் பேருக்கு தான் வந்திருக்கு, மிஸ்ஸஸ் மல்லி விஜயகுமார். நீதான் அது? என் தம்பி எவ்வளவு டீசென்ட்னு தெரிஞ்சுக்கோ. என்னதான் பொண்டாட்டியா இருந்தாலும் அவ பிரைவசியில தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். பிரிக்க மாட்டானாமா, நீதான் பிரிக்கணுமா? ஏய், என்ன பண்ற? தூக்கிட்டு ஊர் ரூமுக்கு போ. எங்களுக்கு இது எதுக்கு? ராஜிமா, ஏன் மல்லி அப்படின்னு சீக்கிரட்டா வாங்கி வைக்க போறா? வெண்பாவுக்கும் மாமாவுக்கும் ஏதாச்சும் gift வாங்கியிருக்க போறா. என்ன மல்லி? இல்ல, நான் எதுவுமே வாங்கலையே. ஓகே ஓகே ஓகே, நாங்கெல்லாம் இருக்கும்போது வந்துருச்சேன்னு சங்கடப்பட வேண்டாமா? அது உன் இஷ்டம், நீ என்னமோ பண்ணிக்கோ. இங்க பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உன் ரூமுக்கு போயிட்டு ரகசியமா பிரிச்சு பார்த்தாலும் சரி, அதெல்லாம் நாங்க கம்பல்லாம் பண்ண மாட்டோம். மல்லி, சர்ப்ரைஸ் வைக்காத, இங்க வச்சு பிரிச்சுடு. ரஞ்சி, இதுலெல்லாம் நீ தலையிடாத. ஆ, மல்லி வேணா, நீ ரூமுக்கே எடுத்துட்டு போ. இல்லங்க, எனக்கே ஒன்னும் புரியல. நான் இங்கே பிரிக்கிறேன். அக்கா நான் வரேன்க்கா. ஏய் இருடா, அதுல என்னதான் இருக்குன்னு தான் பாத்துட்டு போயேன். அப்பா, எல்லாம் காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸா இருக்கு. ஆமா ராஜிமா. மல்லி, இங்க கூட. ஐயோ மல்லி, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கன்றா விடா இது? ஏன் விஜய், இதுக்கு நீ தான் கேஷ் கொடுத்தியா? இல்லக்கா, ஆல்ரெடி பே பண்ணிருக்காங்க. என்னது பேய்டா? கையில கேஷே இல்லைன்னு வேஷம் போட்டுட்டு இருந்தா இதெல்லாம் வாங்க மட்டும் கேஷ் எங்க இருந்து வந்தது? அதுவும் எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ். ஏங்க, இல்லங்க, இதெல்லாம் நான் எப்படி? ஓ ஓகே ஓகே ஓகே. நைட் ஆனா வெளியில போனியே. ஏங்க, உங்க அக்கா என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. ஏய் இரு இரு இரு, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லல. நீ தப்பா எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை யார்கிட்டயும் கை மாத்தா பணங்கின வாங்க போனியோன்னு சொல்ல வந்தேன். அவளுக்கும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கதானே செய்யும் ராஜிமா. மல்லி, நான் சொல்றேன், இது உனக்கு சூப்பரா இருக்கும். நீ போட்டு பாரு. போ பொடி. ஆமா ஆமா,
யார்கிட்டயோ எப்படியோ பணம் உஷார் பண்ணி இது எல்லாத்தையும் ஆர்டர் போட்டிருக்கா. எதுக்கு? டேய் விஜய், எல்லாம் உன்னை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கதான். எனக்கு இது கூட தெரியாதா? அப்படிதானடி என் அழகு சுந்தரி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆ, இந்த பார்சலை நான் ஆர்டர் பண்ணவே இல்ல. இதெல்லாம் வாங்க என்கிட்ட பணமே இல்ல. இன்னொன்னு, நான் மேக்கப் எல்லாம் போட்டதே கிடையாது. ஏய், நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லலையே. இதெல்லாம் போட்டுக்கிட்டு ராத்திரி கனவுல எங்க அண்ணனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி நடுராத்திரி வீட்டை விட்டு போயிடுவியா? நான் சொல்றேன். இதெல்லாம் போட்டுக்கிட்டு உன் புருஷன் முன்னாடி நின்னா ஒன்னும் தப்பெல்லாம் இல்ல. மல்லி, வெண்பா தம்பி பாப்பா வேணும்னு கேட்டாலே, அதுக்கு ரெடி பண்ணலான்னு பாக்குறியா? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.